ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே கொட்டி தீர்த்த கனமழையால் கசிவு நீர் ஓடையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சாலையில் பாய்ந்தோடக்கூடிய தண்ணீரால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இது பற்றிய கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் துரைசாமி விவரிக்க கேட்போம். துரைசாமி, தற்பொழுது சாலையில் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய தண்ணீரை அகற்றுவதற்கு எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன, விவரிங்க. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அதன் சுற்றுவட்டார பகுதியில் நேற்று இரவு மின்னலுடன் கூடிய கனமழை இரவு முழுவதும் கொட்டி தீர்த்தது. இதனால் கோபிச்செட்டிப்பாளையம் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள தடுப்பணைகள், கசிவு நீர் ஓடைகள் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. கோபி நாகராஜம்பாளையம் பகுதியில் பெய்த கனமழையால் வெள்ளியங்காட்டு புதூர் பகுதியில் நள்ளிரவு கசிவு நீர் ஓடையில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் அப்பகுதியில் சாலைகளிலும் வெள்ள நீர் பெருக்கெடுத்து. அது வைத்தி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு பிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு. எப்படி? பாஸ்வாலா பி தி பாஸ் ஓடியது. இதனால் வெள்ளியங்காட்டு புதூர் பகுதியில் இருந்த சாலையில் கடந்து செல்லும் மறுபுறம் வசிக்கும் சுமார் 10க்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு செல்ல முடியாமல் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது.